என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வணக்கங்கள். பிதா இதில் முதல்ல நான் என்னுடைய டைரக்டர் சுகன் சாருக்கு என்னுடைய முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ஜி சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் காணிக்கையாகிறேன். ஏன்னா அவங்களுடைய பெரிய கனவு, எங்கள் அப்பாவுடைய பெரிய கனவு, எங்கள் அம்மாவுடைய பெரிய கனவு, இதெல்லாம் சுமந்துட்டு தான் நான் என்னுடைய இந்த பயணத்திலேயே தொடர்ந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷ போராட்டம். 20 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய விலாசத்தை கொடுத்துருக்கு. இந்த படம் பல அவமானங்கள் அதெல்லாம் நிறைய எல்லாருக்குமே ஏற்பட்டது தான். எனக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே எல்லா கலைஞர்களுக்கும் ஏற்பட்ட விஷயம் தான் அது. என்ன சொல்ல. அப்புறம் என்னென்னா இதில் நான் உண்மையாக என் கூட நடித்த நடிகர்கள்லாம் சாம் சார் சொன்னார், எதுவுமே நாங்கள் பெட்டமெண்ட்டுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி நான் சாம் சார் மாரி சாஜா எங்கள் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அவர் சாம் சார் பேசும்போது நம்மளுக்கு காமெடி ஆகிடும். அவர் டப்புன்னு ஒரு காமெடி டக்குன்னு விட்டு போடுவார். அது அந்த டைலாக்லேயே இருக்காது. என்ன ஜி அப்படின்னா உடனே அது போட்டு அப்படி பேசுவார். ரொம்ப நல்லா இருக்கும். என் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சாம் சார் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது. அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எங்கள் டீமில் இருந்தது மாரி சாஜா. ஸோ டோட்டலாக இந்த படத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே நாள் டென்ஷன் எங்களுக்கு ஒரு நாள் தூக்கமே இருக்காது. நைட்லாம் தூக்கமே இருக்காது. அந்த தூக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக லுக்கில் இருக்கணும். டைலாக்கு நம்ம பெட்டர்மெண்ட்டுக்கு போக முடியாது. பெட்டர்மெண்ட் அந்த கொடுத்த அந்த ஷார்ட்டுக்குள்ளேயே அந்த பெட்டர்மெண்ட் டைலாக் பேசி ஆகணும். கிட்டத்தட்ட லைவ் ரெக்கார்டிங் வேறு. அதான் மெயின் லைவ் ரெக்கார்டிங் வேறு. அதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் டேக்கும் வாங்க முடியாது. ஒரு டேக் அடுத்த டேக் போக முடியாது. ஸோ அந்த பரபரப்புறம் இப்போ இங்கே ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே ஒர்க் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இருக்கிற இடத்துலையே எங்கேயுமே உட்கார கூட இருக்க முடியாது. அங்கே கேமரா வச்சுருவாங்க, திருப்பி இங்கே லைட் ரெடி பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த பரபரப்பாக சூழ்நிலை இருந்தது. சுவன் சார் ஃபஸ்ட்டு நான் என்கிட்ட பிகினிங்கில் சொல்லும்போது, சார் நீங்கள் இதில் ஒரு லீட் கேர் பண்ணுறீங்க, இது மாதிரி நம்ம 24 ஹவர்ஸில் படம் பண்ணுறோம் சார். 24 ஹவர்ஸ் ஏற்கனவே படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை சார் இது 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னும்போது, எல்லாம் பண்ண முடியும் சார். அது எனக்கு ஒரு பெருமைப்பாக எப்படி பண்ண போகிறோம், ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு இனம் புரிய அந்த எப்படி பண்ண போகிறோன்ற விஷயம். டைலாக்லாம் எங்களுக்கு ஒரு 1 வீக்கு முன்னாடியே டைலாக்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் டைலாக் கொடுத்துட்டா கூட நம்ம ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுற மாதிரி தான். என்ன தான் டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் கூட அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் விஷயம். அது மாதிரி அன்றைக்கி பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இதில் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிடுற நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் டெக்னீஷியன்ஸ், அவங்க அந்த லைட்மேன்ஸு, அவங்கெல்லாம் அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ யாருமே கடமைக்கு வேலை பார்க்காம அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் டீமு அவங்களும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாமே இந்த படத்தை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஒரு விஷயந்தான், நல்ல படத்தை நீங்கள் தான் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. நல்ல படம் வந்திருக்கு. நாங்கள் அந்தளவுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கோம். சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம தியேட்டருக்கு வாங்க. இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது மக்களான நம்மளுக்கு தான். இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளே மறந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கிற ஒரே இடம் 2 இடம். அது ஒன்று கோவில், இன்னொன்று சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா, இந்த சாதனம் இது அழிவிடாமல் காப்பாற்றுற மக்களாகி நீங்கள் தான். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள இடத்துல கண்டென்ட் உள்ள படத்தை நீங்கள் தியேட்டருக்கு பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் தியேட்டர் முக்கியமாக நீங்கள் தியேட்டருக்கு படம் பாருங்கள். ஸோ உங்களோட ஆதரவு என்றைக்கு வேணும். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த அளவு நான் சினிமாவில் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் பத்திரிகை உலகமும் ஊடக உலகம் தான். இது எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துட்டு போய் நம்புகிறேன். அவர் உண்மையாக பெருசாக சந்தோஷப்பட்டிருப்பார். எங்கள் அப்பா ஒரு கலைஞனா. எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வந்திருந்து வாழ்த்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ.